Hi, good morning, everyone. Welcome back to the series of All About English. இன்னைக்கு ஒரு சென்டென்ஸ் பார்க்க போகிறோம். அந்த யூசேஜிலேருந்து இந்த வார்த்தையை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றது தான் இன்றைய பதிவு. Throughout his career, the man has been vocal about his commitment to fighting corruption. இப்போ இதில் இந்த ஓக்கல்ங்கிறதுனா என்னன்னா, இந்த வாய்ப்பாட்டை கூட வாயால் பாடுறவங்கள கூட ஓக்கலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த இடத்துல ஓக்கல் அப்படின்னா என்ன அப்படின்னா, குரல் கொடுத்தார். He raised his voice against corruption. அதுதான் இதனுடைய பொருள். அவரது தொழில் வாழ்க்கை முழுவதும் ஊழலுக்கு எதிரான தனது அர்ப்பணிப்பை பற்றி அந்த மனிதர் குரல் கொடுத்து வருகிறார். இதுதான் இதனுடைய அர்த்தம். அப்போ he has been vocal about his commitment to fighting corruption அப்படின்னா அதற்காக குரல் கொடுத்தார். அதுதான் அந்த யூசேஜ் இங்க டிஃப்ரெண்டா யூஸ் பண்ணியிருக்காங்க. அதற்காக இந்த பதிவு. he has been vocal அப்படின்னா குரல் கொடுத்து வருகிறார் அப்படின்னு அதை நேரடியாக பயன்படுத்திக் கொள்ளலாம். he has been giving his voice அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா he has been vocal அப்படின்னு அது நேரடியாக சொல்லலாம்.